ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு சமையல் வந்து செஞ்சு காமிக்க போகிறோம். ரொம்ப ஸ்பெஷலாகவும் இருக்கும், ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும், ரொம்ப ரொம்ப சூப்பராகவும் இருக்கும். இது என்ன சமையல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். நாங்கள் இது மாதிரி திருவிட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ இது என்னவா இருக்கும்? கெஸ் பண்ணுங்க. எதுக்காக இது மாதிரி வந்து தேங்காய் திருக்கிறோம், என்ன சமைக்க போறோம்? ஓகே சார், ரொம்ப நான் உங்களை வந்து யோசிக்க விடல, நான் ஈஸியாக சொல்லிடுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த தேங்காவை கஷ்டப்பட்டு இப்படி வந்து திருக்கி வைக்கிறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் சாதம் சமைக்க போறோம். எஸ், இன்னைக்கு தேங்காய் சாதம் எப்படி சமைக்க போறோம், அது செய்யறதுக்கு என்னென்ன தேவையான இன்கிரீடியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. ஸோ தேங்காய் சாதம் இன்னைக்கு சமைக்கலாம் வாங்க. இதை பார்த்து உங்க வீட்டில் நீங்க சமைச்சு சாப்பிட்டு எப்படி இருந்துச்சு இன்னைக்கு ரெசிபி அப்படின்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? தேங்காய் சாதம் லைஃப்ல வந்து சாப்பிடாம இருந்தீங்கன்னா கண்டிப்பா சாப்பிடுங்க. எதையுமே லைஃப்ல மிஸ் பண்ணக்கூடாது. ஸோ எல்லாத்தையுமே கண்டிப்பா டேஸ்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் திருக்குற வீடியோ வந்து காமிக்கிறேன் பாருங்க. இது மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு டூல் ஒன்று இருக்கும், ஓகேங்களா? ஸோ அந்த டூல் யூஸ் பண்ணி தான் வந்து பாத்தீங்கன்னா தேங்காய் வந்து திருகணும். அது திருகின உடனே அந்த தேங்காய் பாருங்க உள்ள ஃபுல்லா ஓட்டை இறங்கி போச்சு. இப்போ திருகிட்டோம் இல்லையா தேங்காவை, அந்த டூல் காமிமா, அந்த கால் காமி. ஓகே பாருங்க, இது எவ்வளவு ஷார்ப்பா இருக்கு பாருங்க. இதை வந்து உங்க வீட்டிலலாம் இருக்கும்னு நினைக்கிறேன், தேங்காய் திருகிறதுக்குன்னே சொல்லிட்டு வாங்குவாங்க ஸ்பெஷலா. ஸோ இதை வச்சுதான் அந்த தேங்காய் கூட அப்படியே திருகினா இது மாதிரி தேங்காய் நல்லா திருகி இது மாதிரி வந்துடும், ஓகேங்களா? பாருங்க எப்படி திருகுறாங்க பாருங்க. ஸோ அப்படி திருகிட்டா என்ன ஆகும்னா அது இது மாதிரி நல்லா சூப்பரா தேங்காய் வந்து துருவலா வந்துடும். ஸோ அதை வச்சு அருமையான ஒரு தேங்காய் சாதம் வந்து சமைக்க போறோம். தேங்காய் சாதம் நிஜமாவே செம டேஸ்டா இருக்கும், ஓகேங்களா? ஸோ வந்து பாருங்க, நிறைய பேர் வந்து தேங்காய் சாதம் செஞ்சு காமிங்க அப்படி கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதனால ஸ்பெஷலாக தேங்காய் சாதம் செஞ்சு காமிக்கிறோம் எங்கள் வீட்டில். ஃபர்ஸ்ட் தேங்காய் சாதத்துக்கு ரொம்ப முக்கியமான தேவையான இன்கிரீடியன்ட் வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய். தேங்காய் இல்லாமல் தேங்காய் சாதம் செய்ய முடியாது, மாங்காய் இல்லாமல் மாங்காய் சாதம் செய்ய முடியாது. ஸோ தேங்காய் சாதம் செய்ய போகிறோம் அப்படின்னா தேங்காவை ஃபர்ஸ்ட்டு ஒரு முழு தேங்காவா இருந்தால் பெஸ்ட், ஓகேங்களா? முழுசா தேங்காவா அப்படியே வச்சிருந்து வேஸ்ட் தான். அதை ஃபர்ஸ்ட் ரெண்டா உடைக்கணும். ரெண்டா உடைக்கணும். இங்கே பாருங்க, இப்போ உடைச்சிருக்கோமா, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாதி, ஓகேங்களா? அதான் அது மாதிரி ரெண்டு பாதி வரும் இல்லையா? ரெண்டா உடைச்சிட்டு அந்த தண்ணி நீங்க குடிச்சாலும் ஓகே தான். குடிச்சிட்டு என்ன பண்ணணும்னா இந்த திருக்கத்தை சொன்னோம் பாத்தீங்களா, இங்க பாருங்க அந்த திருக்கத்தை வச்சு எப்படி திருக்கி காமிக்கிறோம் பாருங்க, பாத்தீங்களா? அது மாதிரி இப்படிதான் திருக்கணும். ஏன்னா நிறைய பேர் திருக்க வர தெரியலன்னு சொல்றாங்க, ஓகேங்களா? அந்த திருக்கத்து அந்த டூல் இருக்கு இல்லையா, அந்த டூல் யூஸ் பண்ணி நல்லா இப்படிதான் நல்லா சுரண்டி திருகி பாத்தீங்கன்னா அந்த தேங்காவை பொடியாக்கி இப்படி போட்டுக்கிறோம் பாருங்க, பாத்துட்டீங்களா? பாருங்க, இது மாதிரி தேவையான அளவுக்கு நீங்க வந்து எத்தனை பேருக்கு சமைக்க போறோம் அப்படின்னு ஃபர்ஸ்ட் டிசைட் பண்ணிக்கணும். எத்தனை பேர் நம்ம சமையல சாப்பிட போறாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஆளே இல்லாத டீ கடைக்கு வந்து டீ ஆத்துற மாதிரிலாம் பண்ணக்கூடாது. வந்து 10 பேருக்கு சமைச்சு வச்சுட்டு கடைசியில் சாப்பிட்றது ஒரு ஆளா இருந்தால் அதெல்லாம் வேஸ்ட் ஆயிடும் இல்லையா? அது மாதிரிலாம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஸோ எவ்வளோ பேருக்கு சமைக்க போறோம், ஒரு 2 பேர் சமைக்க போறோம்னா அதுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் தேங்காவை திருகி வச்சுக்கணும். ஏன்னா இது 5 பேர் இருக்காங்கன்னா 5 பேருக்கு சமைக்க போறோம்னா அதுக்கேற்ற மாதிரி அதிகமா தேங்காவை வந்து பாத்தீங்கன்னா திருக்கி வச்சுக்கணும். அதே மாதிரி தேங்காய் சாதம் செய்யணும்னா அந்த தேங்காய் ஒரு நல்லா முத்தின தேங்காவா இருந்தாதான் நல்லா டேஸ்டா இருக்கும் தேங்காய் சாதம். ஸோ தேங்காய் சாதம் சமைக்கிறீங்கன்னா எந்த தேங்காயில சமைக்கணும்? நல்லா முத்தின தேங்காயில தான். இது மாதிரி நல்ல இனிப்பா முத்தலான தேங்காவான்னு பார்த்துட்டு அதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி பார்த்தீங்களா அந்த திருகிற அந்த இது இருக்கு. ஸோ அதை வச்சு நல்லா தேங்காவை திருவி இது மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கணும். சரி, இது இல்லாமல் வேறு என்னென்ன தேவையான இன்க்ரீடியன்ஸ் சொல்லிட்டு காமிக்கிறேன் பாருங்க. ஸோ அதெல்லாம் தேவையான பொருட்கள்லாம் எல்லாத்தையும் எடுத்து ஃபர்ஸ்ட் வச்சுக்கணும், அதுக்கப்புறம் சமைக்க ஆரம்பிக்கணும், ஓகேங்களா? தேங்காய் சாதம் வந்து பார்த்தீங்கன்னா சவுத் இந்தியன் ரெசிபீஸில் ஒரு ஃபேமஸான ரெசிபீஸ். மோஸ்ட்லி சீமந்தம் இல்லை நல்ல நல்ல ஃபங்க்ஷன்ஸ்லாம் கூட வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் சாதம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும், ஓகேங்களா? அதெல்லாம் செய்யறது ஒரு வழக்கமாக வச்சுருப்பாங்க, செஞ்சு சாப்பிடுவாங்க. இப்போ வந்து தேங்காய் சாதத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேவையான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா உளுத்தம் பருப்பு, இது வந்து இங்கே பாருங்க கருவேப்பிலை,
இதெல்லாமே எடுத்து வைக்கணும். ஸோ பருப்பு வகையெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த தேங்காய் சாதத்தில் போடுவாங்க. அப்போ தான் நல்லா வந்து கிறிஸ்பியாக ரொம்ப நல்லா இருக்கும், அருமையான டேஸ்ட் இருக்கும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து பச்சை மிளகா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கடலப்பருப்பு, இது எல்லாமே கூட வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சுக்கணும். தேவையான பொருளை எடுத்து வச்சுட்டு தான் இப்போ நம்ம சமைக்க போகிறோம். எப்படி சமைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா காஞ்ச மிளகாவா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். இது வந்து காஞ்ச மிளகா தான் இல்ல, பச்சை மிளகா தான். ஆனா பச்சை கலர்ல இருக்க வேண்டிய அந்த பச்சை மிளகாய் என்ன ஆச்சுன்னா காஞ்சி போனதுனால அது சிவப்பு கலர்ல மாறிடுச்சு. சரிங்களா, இது வந்து பச்சை மிளகாய். ஓகேங்களா, சரி நீங்க வந்து தேங்காய் சாதம் சமைக்கிறீங்க அப்படின்னா பச்சை மிளகாவை பாருங்க, இதை சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி வச்சுக்கணும். கருவேப்பிலை எடுத்து வச்சுக்கணும், உளுத்தம்பருப்பு எடுத்து வச்சுக்கணும், கடலப்பருப்பு எடுத்து வச்சுக்கணும். இது மாதிரி இருக்க தேங்காவை இது மாதிரி நல்லா துருக்கிறதுக்கு அந்த டூல் யூஸ் பண்ணி இது பாத்தீங்கன்னா துருக்கி இது மாதிரி வச்சாச்சு. இப்போ வந்து நம்ம தேங்காய் சாதம் சமைக்க போறோம். எப்படி சமைக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. தேங்காய் சாதம் சமைக்க போறோம்னு சொன்னல, அப்ப என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் கேஸ ஆன் பண்ணணும். கேஸ் ஆன் பண்ணி வச்சாச்சா. இது என்ன தெரியுமா, சுட சுட சாப்பாடு. அதாவது சுட சுட சாப்பாடு வந்து வடிச்சு ஆக்சுவலா ஆவி பறக்குது. வீடியோல தெரியுதான்னு தெரியல. ஓகேங்களா, வீடியோல தெரியுதா இல்லையான்னு தெரியல. ஆக்சுவலா சூடா இருக்கு. ஓகேங்களா, நல்லா பல பலன்னு ரைஸ் வந்து நல்லா சூடா இருக்கணும். ஏன்னா தேங்காய் சாதத்துக்கு சூடான சாப்பாடு தான் தேங்காய் சாதம் சமைக்கணும். அப்பதான் தேங்காய் சாதமா டேஸ்டா இருக்கும். ஓகேங்களா, சூடான சாப்பாடு தேவையான அளவுக்கு எடுத்து வச்சாச்சு. ஓகேங்களா, எங்க வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஓரளவுக்கு ஒரு 2 பேர் சாப்பிட்ற மாதிரி நாங்க வந்து இப்ப சமைச்சு காமிக்க போறோம். ஓகேங்களா, நீங்க நிறைய பேருக்கு சமைக்கிறீங்கன்னா நிறைய ரைஸ் வந்து நீங்க எடுத்துக்கணும். இப்ப வந்து கேஸ் ஆன் பண்ணியாச்சுன்னு சொன்ன இல்லையா, ஆன் பண்ணிட்டு கடாய வச்சாச்சு. அதுல சின்ன சின்ன ஈரெல்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் காயணும். ஓகேங்களா, ஏன்னா காஞ்சதுக்கு அப்புறம் தான், கடாய் காஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம எண்ணெயை ஊத்தி நம்ம சமையல் வேலையை ஆரம்பிக்க போறோம். ஃப்ரெண்ட்ஸ் இங்க பாருங்க, இப்ப நாங்க கடலை எண்ணெய் ஊத்துறோம். அதாவது நான் ஆல்ரெடி எல்லா வீடியோஸ்லயும் மோஸ்ட்லி சமையல் வீடியோஸ்ல சொல்லியிருக்கேன், சமையல்னாலே கடலை எண்ணெயை ஊத்தி சமைச்சாதான் ஒரு ஆரோக்கியமாவும் இருக்க முடியும், டேஸ்டாவும் இருக்கும். ஓகேங்களா, அதே மாதிரி எண்ணெய் ஊத்தினாலே கடுகு போறது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய பாரம்பரியமான ஒரு வழக்கம். ஓகேங்களா, ஒரு சமையல் செய்யறோம் அப்படின்னா எண்ணெயை ஊத்தினதுக்கு அப்புறம் என்ன போடுறோம், கடுகு போடுறோம். அது எஸ்பெஷலி இது தேங்காய் சாதம்ன்றதுனால டெஃபினட்டா கடலை எண்ணெய் ஊத்தியாச்சு, கடுகு போட்டாச்சு. இப்ப கடல பருப்பு எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா, அந்த பருப்பை அப்படியே போடுறோம். ஓகேங்களா, அதை போட்டதுக்கு அப்புறமா உடனே என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உளுத்தம் பருப்பு எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா, உளுத்தம் பருப்பு, அந்த பருப்பு வந்து ஃபுல்லாத்தையும் போடுறோம். இப்ப அப்பதான் அந்த தேங்காய் சாதம் சாப்பிடும் போதே நல்ல ஒரு பருப்பெல்லாம் சேர்த்து சாப்பிடும் போது ஒரு நல்ல டேஸ்ட் வந்து கிடைக்கும். ஸோ தேங்காய் சாதம் டெஃபினட்டா சமைக்க கத்துக்கோங்க. யாருமே தெரியலன்னா சமைக்க கத்துக்கோங்க, சமைச்சு சாப்பிடுங்க. இது வந்து உடம்புக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. தேங்காய் சாதம் சாப்பிட்டீங்கன்னா ஃபேஸ் வந்து ஒரு க்ளோயிங்கா ஷைனிங்கா இருக்குமா. ஸோ அப்படிலாம் நிறைய பேர் சொல்றாங்க. ஓகேங்களா, ஸோ டெஃபினட்டா நீங்க அதை சாப்பிட்டுட்டு நீங்க எப்படி க்ளோயிங்கா ஷைனிங்கா இருக்கிறீங்களான்ட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பாத்தீங்கன்னா அது வந்து ஓரளவுக்கு சும்மா வறுக்கிற மாதிரி வறுத்தாச்சா. இப்ப வந்து அடுத்து என்ன பண்ண போறோம்னு மட்டும் பாருங்க. ரொம்ப சிம்பிள் தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த நீங்க வந்து தேவைப்பட்டா கொஞ்சம் முந்திரி பாதாம் பருப்பு எல்லாம் கூட போட்டுக்கலாம். ஓகேங்களா, பட் வந்து ஓவர் வெயிட்ல ஏறக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க அதை அவாய்ட் பண்ணிடலாம். இல்ல நான் ஒல்லியா தான் இருக்கிறேன் போட்டுக்கிறதா போட்டுக்கலாம். அப்படி நம்ம எடுத்து வச்சிருந்தோம் பச்சை மிளகா, அதையும் வந்து போட்டுக்கணும். ஓகேங்களா, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ண போறோம் பாருங்க. அதனால அது போட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸ் ஆகட்டும். ஸோ இது வந்து ரொம்ப குவிக்காக செய்ய போகிற ஒரு டிஷ் தான். ஓகேங்களா, இதுக்கு ரொம்ப டைம் எல்லாம் ஆகாது. தேங்காய் சாதம் சமைக்கணும்னா 4 மணி நேரம்லாம் ஆகாது. ஒரு 10 to 15 மினிட்ஸே வேலை முடிஞ்சிடும். ஓகேங்களா, ஏற்கனவே நம்ம வந்து ரைஸ் வந்து எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா, சுட சாப்பாடு சொன்னோம் இல்லையா, ஒயிட் ரைஸ், அதை வந்து அப்படியே போடுறோம். சரிங்களா, அது வந்து தேங்காய் போட்டதுக்கு அப்புறம் சுட சாப்பாடு அப்படி நம்ம போட போறோம். ஃபர்ஸ்ட் வந்து தேங்காய் போட்டுடுங்க. தேங்காய் போட்டுட்டு அது ஒரு கிளறிட்டு உடனே என்ன பண்றோம், சுட சாப்பாடு இங்க வச்சிருக்கோம் பாத்தீங்களா, இதை வந்து அதில் போட்டு ஒரு கிண்ட போறோம். இப்போ வந்து தேங்காய் போட்டாச்சுல, மொத்தமா போட்டு ஒரு வதக்கணும். நிறைய பேர் கேக்குறீங்க ஃபர்ஸ்ட் தேங்காய் போட்டுட்டு தான் வந்து ரைஸை போடணுமா அப்படின்ட்டு. அது உங்களோட இஷ்டம் தான். ஆனா ஃபர்ஸ்ட் தேங்காய் போட்டா அது ஒரு நல்லா வதங்கும். ஓகேங்களா, தேங்காய் போட்டீங்கன்னா ஒரு நல்லா வதக்கிட்டு ஒரு 2-3 மினிட்ஸ் ஆனதுக்கு அப்புறமா நீங்க ரைஸை போட்டு வதக்கிடலாம். ஓகேங்களா, சில பேர் ரெண்டுத்தையும் ஒரேடியாவும் போடுவாங்க.
ரைஸும் போட்டு அப்படியே தேங்காவையும் போடுவாங்க, அது அவங்களுடைய விருப்பம். பட் இன்கிரீடியன்றது மொத்தமாக போட்டுட்டு இது மாதிரி ஒரு நல்லா ஒரு வதக்கிட்டு லாஸ்ட்டாக ஃபைனலாக வந்து அந்த சுடு சாப்பாடு, சூடான சாப்பாடு. ஏன் நான் அதை அடிக்கடி சொல்கிறேன்னா, ஆறி போன சாப்பாடுலாம் அந்த அளவுக்கு டேஸ்ட் தெரியாது, சரிங்களா? அதனால வந்து எப்பயுமே சூடாக வடிச்ச ஒயிட் ரைஸ் இருக்கு இல்லையா, அதுதான் ஃபைனலாக நம்ம ஆட் பண்ணி இந்த தேங்காய் சாதத்தை நம்ம சமைக்க போகிறோம். இதுக்கப்புறம் வந்து உப்பு நம்ம சேர்க்கணும் இல்லையா, அது தேவையான அளவுக்கு உப்பை வந்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா கிண்டிட்டு டேஸ்ட் பார்த்துக்கோங்க, உப்பு ஓகேவா. அப்படி ஓகே இல்லை, உப்பு கம்மியாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் தேவையான அளவுக்கு உப்பை வந்து போட்டுக்கோங்க, ஓகேங்களா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ், தேங்காய் சாதம் இப்படி தான் வந்து சமைக்கணும். உங்கள் வீட்டில் நீங்கள் சமைச்சு சாப்பிட்டு இந்த தேங்காய் சாதம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன், நான் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க, நிறைய பேர் இது மாதிரி பார்த்து தேங்காய் சாதம் அவங்க வீட்டில் சமைச்சு பார்க்கட்டும், சமைச்சு சாப்பிட்டு நல்லா க்ளோயிங்காக ஷைனிங்காக ஹெல்த்தியாக இருக்கட்டும். பாருங்க, இது வந்து குழந்தைங்களுக்கு கூட இது மாதிரி தேங்காய் சாதம் சமைச்சு கொடுத்தீங்கன்னா அவங்க ரொம்ப ஹாப்பி ஆயிடுவாங்க. பிகாஸ் தேங்காயில் வந்து பேசிக்காக ஒரு ஸ்வீட்னஸ் இருக்கும் இல்லையா, ஒரு இனிப்பு இது ருசி. ஸோ அதனால குழந்தைங்க ரொம்ப விரும்பியே சாப்பிடுவாங்க தேங்காய் சாதம். ஸோ தேங்காய் சாதம் தயாராகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ், இப்படி தான் தேங்காய் சாதம் சமைக்கணும். வாவ், எவ்வளோ அப்படியே செம்மையா இருக்கு பாருங்க. ஸோ கண்டிப்பா உங்க வீட்டில் இது மாதிரி சமைச்சு சாப்பிட்டு பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்பதான் நான் போற வீடியோஸ்ல ஃபர்தரா உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். சூப்பரா தேங்காய் சாதம் தயாராகிடுச்சு. இங்க பாருங்க, நம்ம வந்து என்ன பண்றோம்னா அதுல இருந்து சாப்பாடை இதுல டிரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சாச்சு, தேங்காய் சாதத்தை ரெடி பண்ணியாச்சு. சூப்பரா இருக்கு பாருங்க தேங்காய் சாதம். நீங்களே சமைச்சு சாப்பிட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.